திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. ஏறுமயில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடி யார்கள்வினை தீர்த்தமுகம் ஒன்றே, குன்றுருவ வேல்வாங்கி நின்றமுகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்தமுகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 19வது நாள். இந்த 19வது நாள் நம்மளுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆடி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டி. எப்போவுமே முருகனுக்கு சஷ்டி நாட்கள் ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்ட ஸ்தலம். அதாவது ஒரு பக்தன் பிறக்கிற ஸ்தலம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவரை தெய்வம் தடுத்தாட்கொள்கிற ஸ்தலம். அதாவது இன்றிலிருந்து நீ என்னுடைய அடியவன் அப்படின்னு தடுத்தாட்கொள்கிற ஸ்தலம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அருணகிரிநாதர் வாழ்க்கையில் நடந்த இந்த தடுத்தாட்கொள்ளுதல் எங்கே நடந்ததுன்னா, நம்ம எல்லாரும் மிகவும் கொண்டாடக்கூடியதான திருவண்ணாமலையில் தான் நடந்தது. இந்த திருவண்ணாமலை ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் அதை ஒரு சஷ்டி திருநாளில் பார்க்கறது நம்ம எல்லாருடைய பாக்கியமும் கூட. இது முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். இப்போது முதல்ல இந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இங்கே நீங்கள் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய இடது கை பக்கம் கம்பத்திளையனார் சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி உண்டு. இந்த சன்னதி சாக்ஷாத் முருகப்பெருமானுடைய சன்னதி. அது என்ன கம்பத்துக்கு இளையன் அப்படின்னா, இங்கே ஒரு தூண் இருக்குது. இந்த தூணுக்கு கீழே அது வெடிபட்டு அதிலிருந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கார். யாருக்காக அப்படின்னா, அருணகிரிநாதர் காலத்தில் சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவருக்கும் அருணகிரிநாதருக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் போயிருக்கு. அதனால அருணகிரிநாதரை இந்த சபையில் கூட்டி வச்சு அவரை நாம் இழிவுபடுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அருணகிரிநாதரையும் பாடச் சொல்கிறான். சம்பந்தாண்டார் தானும் பாடுறான். அருணகிரிநாதர் முருகனை வர வச்சு பாடணும், சம்பந்தாண்டார் முருகனை வரவிடாமல் தடுக்கணும். ஆனால் அவர் ஒரு மகா காளி உபாசகர். அந்த காளி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதாவது நான் பாடும்பொழுது நீ வரணும் அப்படின்னு காளியை கேட்குறார். ஆனால் காளி வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் நீ வர வேண்டாம், அதான் முருகப்பெருமான வரவிடாமையாவது பிடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா. யார்? இந்த சம்பந்தாண்டார் கேட்டுடுறார். அதனால காளி என்ன பண்ணுறா அப்படின்னா, முருகப்பெருமானோட தன்னுடைய மடியில் உட்காத்தி வச்சுட்டு விடவே கீழேயே இறக்கி விடாமல் தன்னுடைய மடியில் இறுக்கி உட்காத்தி வச்சுன்றா. காளின்றது அம்பாள் இல்லையா? அம்பாள்னும் போது குழந்தை அம்மா கூப்பிட்றா அப்படின்றதுனால முருகனும் ஜம்முன்னு ஏறி அம்மா மடியில் உட்காந்துன்றார். இப்போ சபை கூடப்பட்டது. சம்பந்தாண்டார் ஒரு பக்கம் உட்காந்து பாடுறார் காளி வரணும்னு. ஆனால் அவருக்கு காளி வரமாட்டார்னு தெரியும். ஆனால் முருகனும் வரமுடாத அளவுக்கு அவர் பண்ணிட்டார். ஏன்னா காளிக்கிட்ட பிடிச்சு வைக்க சொல்லிட்டார் இல்லையா? அருணகிரிநாதர் பாடுறார் அப்படியே மனமுருகி பாடுறார். ஆனால் முருகன் வரவே இல்லை. அப்போ பார்க்குற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அது, என்ன இவர் பாடினா முருகன் வருவார்னு சொன்னாங்க, ஆனால் அவர் வரலையே அப்படின்னு. அப்போ அருணகிரிநாதர் கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. கண்ணீரோட பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, சேவல் விருத்தம் மயில் விருத்தம்லாம் பாடுறார். அதாவது ஆடுமயிலே ஆடுமயிலே ஆடுமயிலேன்னு முருகப்பெருமானுடைய மயிலை குறித்து பாடுறார். ஏன் மயிலை குறித்து பாடுறார்னா, அவருடைய ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிடுறது, அம்பாள் முருகனை
கீழேயே விடாத அளவுக்கு மடியில் இறுக்கி பிடிச்சுன்னு இருக்கா அப்படின்னு. இப்போது அம்பாளுடைய பிடி தளரணும், அப்போ தான் முருகனால் வர முடியும். ஏன்னா என்னதான் முருகன் பெரிய தெய்வமாக இருந்தாலும் அம்மாவுக்கு அடங்கின குழந்தை. அம்மா பிடிச்சுட்டு இருந்தார்னா அம்மா பிடியை விட்டுட்டு குழந்தை வரமாட்டான். அதனால் அம்மா பிடி தளரணும் அப்படின்னா அம்மாவுடைய கவனம் திரும்பணும். அதனால் அருணகிரிநாதர் மயிலை கூப்பிடுறார். ஆடு மயிலே ஆடு மயிலேன்னு சொல்லி அந்த மயிலை அம்பாள் முன்னாடி போய் ஆட விடுறார். அந்த மயிலும் அழகாக ஆடுறது. அம்பாள் அதில் அப்படியே ரசித்து போய் அந்த மயிலோட ஆட்டத்தை பார்த்துட்டே இருக்கிறவோ ஒரு வினாடி அந்த பிடியை கொஞ்சமாக தளர்த்தா, டக்குன்னு குழந்தை பறந்துடுத்து. அதாவது முருகப்பெருமான் டக்குன்னு அந்த மயில் மேலே ஏறி ஓடி, ஏன்னா ரொம்ப நேரமாக அருணகிரிநாதர் கேட்டுன்னு இருக்கார் இல்லையா, முருகா 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 முருகான்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். அதுதான் முருகனுக்கு இருக்கிற ஒரு தனி விசேஷம். நம்ம முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது முருகப்பெருமான் காத்துன்னு இருப்பானாம். எந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது, இவனுக்கு எப்போ ஓடி போய் அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு முருகன் காத்துன்னு இருப்பானாம். அருணகிரிநாதர் இவ்வளவு நேரம் அழுதுன்னு இருந்தார் இல்லையா, நீ வரணும் நீ வரணும் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் தளர்ந்தவுடனே டப்புன்னு மயில் மேலே உட்காந்துட்டு குழந்தை பறந்து தூண், அதாவது வெளிப்பட்டா கூட, அதாவது வெளிப்படையாக தெரிஞ்சா கூட கொஞ்சம் தாமதமாகலாம். அருணகிரி பாவம் ஏற்கனவே அழுதுன்னு இருக்கான், அதனால் தூணை உடச்சிண்டு வெளியே வருவோம்னு தூணை உடச்சிண்டு குழந்தை வெளியே வந்துருத்தான். அந்த அளவுக்கு இந்த கம்பத்திளையனார் சன்னதி ரொம்ப விசேஷமான சன்னதி. நீங்கள் அடுத்த வாட்டி திருவண்ணாமலை போனீங்கன்னா முதல்ல கம்பத்திளையனாரை போய் பாருங்கள். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமியை உள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போது கம்பத்திளையனார் சன்னதி பேரில் நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன திருப்புகழ் அப்படின்னா, கீத வினோத அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்படி? கீத வினோத மெச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ இந்த திருப்புகழை நான் படித்து காட்டுறேன். எப்பவும் போல் 2 தடவை படிப்பேன், பார்த்துட்டே வாங்க. கீத வினோத மெச்சு குரலாலே, கீருமை ஆர் முடித்த குழலாலே, நீதி இலாத அழித்தும் உழலாதே, நீ மயில் ஏறி உற்று வரவேணும், சூது அமர் சூரர் உட்க பொறு சூரா, சோணகிரியில் உற்ற குமரீசா, ஆதியர் காது ஒரு சொல் அருள்வோனே, ஆனைமுகார்கனிட்ட பெருமாளே. இப்போ இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். கீத வினோத மெச்சு குரலாலே, கீருமை ஆர் முடித்த குழலாலே, நீதி இலாத அழித்தும் உழலாதே, நீ மயில் ஏறி உற்று வரவேணும், சூது அமர் சூரர் உட்க பொறு சூரா, சோணகிரியில் உற்ற குமரீசா, ஆதியர் காது ஒரு சொல் அருள்வோனே, ஆனைமுகார்கனிட்ட பெருமாளே. இவ்வளோதான். இந்த சின்ன திருப்புகழை அந்த கம்பத்திளையனாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிண்டு படிங்க. அடுத்த வாட்டி திருவண்ணாமலை போனீங்கன்னா கம்பத்திளையனாரை நல்லா மனசுருகி பார்த்து இந்த சம்பவத்தை மனசில் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் முருகப்பெருமானுடைய கருணை பிரவாகம் எப்பேற்பட்டது. நமக்காக எதையும் உடைத்து கொண்டு வரக்கூடிய மகா கருணை வள்ளல் அந்த கந்தப்பெருமான். அவனை நினச்சிப்போம், அவனை நினச்சிண்டு நம்ம திருப்புகழை தொடர்ந்து படிப்போம். திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.